அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். ஒரு 2 நாளைக்கு முன்னால் ஒரு முக்கியமான செய்தி தொலைக்காட்சியிலே தெரிவித்தார்கள். அது உண்மையிலே முக்கியமானதா இல்லையான்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க. உலகத்தின் முதல் ட்ரில்லினியர் ஆக எலான் மஸ்க் அவர்கள் ஆகியிருக்கிறார்கள் அப்படின்னா, ட்ரில்லியன் அப்படின்றது மில்லியன், பில்லியன், ட்ரில்லியன். 1 மில்லியன் அப்படின்னா எவ்வளோ ரூபான்றத நான் சொல்ல வேணாம், உங்களுக்கு தெரியும், இல்லை வீட்டில் உங்கள் பிள்ளைங்களை கேட்டுங்க. அதற்கு அடுத்தது பில்லியன், அதற்கு அடுத்தது ட்ரில்லியன். உலகத்திலேயே முதலாவதாக பெரும் செல்வந்தர். அந்த பெருங்கிறத எவ்வளோ வேணாலும் எழுத்துக்கலாம், அப்படி இழுத்து பெரும் மூச்சும் விடலாம். அவ்வளவு பெரிய பணக்காரர்களில் முதலானவராக எலான் மஸ்க் ஆகியிருக்கிறார். ஸ்பேஸ் எக்ஸ் அப்படின்னு அமெரிக்காவிலே விண்வெளிக்கு ராக்கெட் அனுப்புகிற ஏவுதளம் அவருக்கு சொந்தமானதாக இருக்கிறது. இருந்துட்டு போட்டோம், அதுக்கு என்ன அப்படின்றீங்களா? இந்த அளவுக்கு அவர் வளர்ந்ததற்கு ஒரு முக்கியமான காரணம் உண்டு. அது என்ன காரணம்ன்றது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. பொதுவாக நம்ம ஆளுங்க நம்மளை சுற்றி எப்போ பாரு ஒரு சின்ன கஷ்டம் வந்தால் கூட அழுத்துக்குவாங்க. நீங்கள் கவனிச்சிருக்கலாம், இல்லை நமக்கே கூட அந்த எண்ணம் வரும். அது என்னவோ சார், நான் போய் நின்றா இந்த பஸ்ஸே வருது இல்லை சார், நான் புறப்பட்டேன்னா அப்போ தான் சார் மழை வரும், நான் சாப்பிட்றப்ப தான் சார் எவனாவது ஒருத்தன் ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணுவான் அப்படின்னு பொழுது விடிஞ்சு பொழுது போனால் என்னவோ எல்லா கஷ்டங்களும் நம்ம பேரை லிஸ்ட்டு போட்டு வச்சுக்கிட்டு வரிசையாக ஒன்று ஒன்றா வரா மாதிரி சில பேருக்கு ஒரு மனோபாவம் இருக்கும். எனக்கு தான் சார் இப்படி இருக்கு, நான் போய் நின்றா இதே மாதிரி தான் சார் தொந்தரவு சார். டிக்கெட் வாங்கலாம், சினிமா தேட்டரில் போய் படம் பார்க்கலான்னு போனேன்னு வைங்களேன், பொதுவாக அந்த படத்தை கூட்டமே இருக்காது சார், கூட்டம் இல்லையேன்னு போவேன், அன்றைக்கின்னு பார்த்து ஏகப்பட்ட கூட்டம் இருக்கும் அப்படிம்பாங்க. இது ஏதோ இவருக்குன்னு கடவுள் திட்டமிட்டு ஒரு வாழ்க்கையை வடிவமைச்சா மாதிரி நம்மை விட பல மடங்கு மிகப்பெரிய துன்பத்திலும் சிக்கலிலும் மனிதர்கள் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டாலேயே நம்முடைய சிக்கல்கள் சாதாரணமாகிவிடும். காலுக்கு செருப்பில்லையே என்று வருத்தப்பட்டேன், கால்களே இல்லாதவனை பார்க்கிற வரைக்கும் அப்படின்னு ஒரு பொன்மொழி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். எனக்கு செருப்பு இல்லை, செருப்பு அறுந்து போச்சுன்னு தான் வருத்தமாக இருக்குது. எப்பா, காலே இல்லாதவங்க எவ்வளோ பேர் கம்பீரமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஒற்றைக்கால் உள்ளவனும் நேர்வழியில் செல்லுகிறான், இரட்டைக்கால் உள்ளவன் தான் எல்லா தவறும் செய்கிறான்னு ஒரு பாடல் வரி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். நம்மிலும் தாழ்ந்தது 4000 தம்மின் மெலியாரை தாமுன் வைத்து தமதுடைமை அம்மா பெரிதென்று அகம் மகிழ்க. நம்மளை விட சாதாரணமானவங்களை பார்க்குறப்ப தான் நமக்கு ஆண்டவன் இவ்வளோ கொடுத்துருக்கிறானே அப்படின்னு ஒரு மன நிறைவை வரவழைத்து கொள்ள வேண்டும். ஆண்டவன் கொடுத்தா இல்லது இயற்கை கொடுத்தது ஏதோ ஒன்று. எலான் மஸ்க் 3 முறை ராக்கெட் விண்ணுக்கு செலுத்தி அதிலே மிகப்பெரிய தோல்வியை அடைந்தார். மிகப்பெரிய தோல்வின்னா கோடிக்கணக்கான டாலர்ஸ் அதில் நஷ்டமாகும் அந்த தொழிலில் இருக்கிறப்போ. அவர்கிட்ட கேட்டாங்க, எதுக்குப்பா, ஏற்கனவே நாசா இருக்குது, விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம், இஸ்ரோ இருக்குது, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டர், நீ எதுக்கு தேவையில்லாமல் நீ வேற ஒன்று தனியாக நடத்திக்கிட்டு இருக்கிற? அப்பொழுது அவர் மென்மையாக புன்னகைத்து முடித்து விட்டார். ஆனால் பிற்காலத்தில் சென்ற ஆண்டுன்னு நினைக்கிறேன், அப்போ விண்வெளிக்கு சென்ற 2 பேரால் பூமிக்கு திரும்ப முடியாமல், நாசா அனுப்பிய 2 பேர் பூமிக்கு திரும்ப முடியாமல் அங்கேயே சிக்கி கொண்ட பொழுது, ஹெர்பர்ட்னு ஒருத்தர், இன்னொருவர் நம்முடைய இந்தியாவினுடைய சுனிதா வில்லியம்ஸ், 2 பேரும் அங்கேயே சிக்கிக்கிட்டாங்க, வர முடியல. அவங்க போன அந்த விண்வெளிக்கு கருவி இருக்கிறதே அது பழுதுபட்டு விட்டது. எலான் மஸ்க் தன்னுடைய கருவியை அனுப்பி மேலே அந்த ராக்கெட் அனுப்பி அவர்கள் பத்திரமாக கீழே வருவதற்கு அவருடைய உதவியை தேடி அமெரிக்க அரசாங்கமே வந்திருக்கிறது. இதனாலாம் ஒரு பெரிய விஷயமாங்க, இந்த சிக்கல்லாம் ஒரு பெரிய விஷயமாங்க அப்படின்னு பெரிய சிக்கல்களை நோக்கி கூட நீங்கள் எதிர்த்து நீங்கள் கற்றுக்கொண்டு விட்டால் எதுவும் பெரிதல்ல. இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர்னு வள்ளுவன் சும்மாவா சொல்லியிருக்கிறான். கஷ்டம் வந்தாலாம் நம்மகிட்ட எவ்வளவோ பார்த்தாச்சுங்க, இதை நம்மளால பார்க்க முடியாதா என்று சொல்லுகிறவர்களை பார்த்து கஷ்டம் கஷ்டப்படுகிறது அப்படின்னார். 2000 வருஷத்துக்கு முன்னால் சொல்லிட்டு போயிருக்கிறார்னா அது இன்றைக்கு நாம் வரவழைத்து கொள்ள வேண்டிய முக்கியமான தகுதி. எலான் மஸ்கெல்லாம் என்னங்க பெரிய ஆளுங்க, அவர் மாதிரிலாம் நம்மளால் முடியுமா அப்படின்றீங்களா? சரி, அவர் மாதிரி முடியாது. அத்துல்னு ஒரு சின்ன பையன், அந்த பையன் ஐஐடியில் அவனுக்கு இடம் கிடச்சிருக்குது.
ஐஐடியில் இடம் கிடைக்கிறதுன்றது எவ்வளவு கஷ்டம், அதுக்கான நுழைவுத் தேர்வுலாம் இருக்குது. இந்திய அளவில் அதற்காக என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் ஆயிரக்கணக்கான மிகச்சிறந்த மாணவர்கள்லாம் எழுதுவாங்க. உங்கள் பசங்கள்கிட்ட கேட்டு பாருங்கள், இல்லைன்னா அண்டையில் பக்கத்தில் விசாரித்து பாருங்கள். அதில் செலக்ட் ஆகுதுன்றது ஒம்பாடு எம்பாடு, அது அவ்வளோ சாதாரணம் இல்லை. சரி, அதில் அதுல்னு ஒரு பையன் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறான். எப்படி இருந்தாலும் ஏதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் யாராவது தேர்ந்தெடுப்பாங்க, இது ஒரு விஷயமான்றீங்களா? அந்த பையன் என்ன பண்ணான் தெரியுங்களா? அவனுடைய அப்பா பெரிய செல்வந்தர், தொழில் அதிபர், பரம்பரை பணக்காரர், இப்படிலாம் இல்லைங்க. அவர் கழுதை ஓட்டுகிறவர். எது? கழுதை ஓட்டுகிறவர். கேதார்நாத் இருக்கு இல்லைங்களா, இந்த ஆன்மீக சுற்றுப்பயணம் போவாங்களே, அதில் கேதார்நாத் அப்படின்னு வடநாட்டில் ஒரு இடம் இருக்குது, இமயமலை பகுதியில். அங்கே சிவன் கோயிலுக்கு போவாங்க. அங்கே ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேலே கோவேறு கழுதைகள் அல்லது குதிரைகள் மேலே உட்கார வச்சு தான் அழிச்சிக்கிட்டு போவாங்க. அந்த இடம் அவ்வளவு ஆபத்தானது, இருந்தாலும் அடியவர்கள் பக்தர்கள் போவாங்க. அந்த மாதிரி அந்த கோவிலுக்கு போகணும்னு நினைக்கிறவங்கள அந்த கழுதை மேலே உட்கார வைத்து அழைத்து செல்லுகிறவர் அத்துலோட அப்பா. அப்போ அவங்களுடைய குடும்பம் எப்படிப்பட்டதுன்னு புரியுதுங்களா? அவங்க அப்பாவுக்கு தொடர்ந்த மாதிரி ஒரு 3 வருஷம் உடம்பு சரியில்லை. அந்த நேரத்தில் அந்த பையன் பகல் முழுவதும் கழுதையில் வருகிறவர்களை அமர வைத்து அழைத்து செல்லுகிற அந்த வேலையை பார்த்துவிட்டு இரவு குடிசையில் ஒற்றை விளக்கின் அடியிலே படித்து 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 அந்த மாணவன் ஐஐடிக்கு தேர்ச்சி பெற்றிருக்கிறான். ஐஐடிக்கு தேர்ச்சி பெற்றது. அதற்கு பிறகு நீ இதற்கு என்று முயற்சி செய்யலாமே என்று ஜாம் எக்ஸாம் அதிலே எழுதி தேர்ச்சி பெற்றிருக்கிறான். ஒரு காலத்திலலாம் பையன் சரியாக படிக்கலைன்னா நீ கழுதை மேய்க்க தான் லாய்க்கும்பாங்க. கழுதை மேய்த்தாலும் கூட மிகச்சரியாக படிக்க முடியும், பெயர் வாங்க முடியும்னு அதுல் நிரூபித்திருக்கின்றான். 1000 கஷ்டங்கள் வரலாம், எவ்வளவோ பார்த்துட்டோம் என்கிற மனோபாவம் தான் கஷ்டங்களுக்கு எல்லாம் கஷ்டம் தருகிறவர்களாக உங்களை மாற்றிவிடக்கூடும். இன்னாது அம்மை இவ்வுலகம் உண்மைதான், ஆனால் நீங்கள் நினைத்தால் உலகத்தையே மாற்றலாம். எலான் மஸ்க் அல்லது அதுல், இந்த உங்களுக்குள்ளும் இருவரில் ஒருவர் இருக்கிறார். அவரை வெளியே வர விடுங்கள், வெற்றி உங்கள் வீடு தேடி வரும். இன்னும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.